இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில கார்கின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான இன்வெஸ்டிகேஷன் படத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஹீரோயின் அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல வேலை பார்ப்பாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன பொண்ணுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு 4 நபரால அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. திடீர்னு ஒரு திருப்பம். அந்த அபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கிற நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவரு ஒரு வாட்ச்மேனா வேலை பார்த்திருப்பாரு. அவரு 5ஆவதா ஒரு அக்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்க அப்பா ஒரு நிரபராதின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் போராடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற கிளைமாக்ஸ் பயங்கரமான ஒரு ட்விஸ்டா இருக்கும். என்ன ஏதுன்னு டீடைலா மத்தபடி படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நேர படத்தோட பகுதிகளை போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோயின் சாய் பல்லவி தான் காமிக்கிறாங்க. ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. யார் அப்படின்னா நம்ம ஹீரோயின் இப்ப ஒரு பையனை காதலிச்சிருக்காங்க. வீட்டோட சம்மதத்தோட தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதாக முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா மாப்பிள்ளை வீட்டுல ஒரு கார் கேட்டிருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோயினோட அப்பா வாங்கி கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப மாப்பிள்ள போன் போட்டு எங்க வீட்டுல இனோவா கார் கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஹீரோயினுக்கு முகமே மாறி போகுது. இந்த காரை ரெடி பண்றதுக்கு எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுவார் தெரியுமா, நீ என்ன இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கொஞ்சம் தமாசா பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுல எப்பவுமே உப்புமா தான், இன்னைக்கு மதியமே உப்புமா. அப்படி இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நியூஸ்ல ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயின் இருக்க அதே ஸ்ட்ரீட்ல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணை யாரோ ரேப் பண்ணிருக்காங்க. வெளி மாநிலத்தை சேர்ந்த ஒரு 4 பேரு பண்ணிருக்கிறதாவும் சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல திடீர்னு ஒரு திருப்பம். 5ஆவதா ஒரு குற்றவாளி இருக்கிறதா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது டியூஷன் போயிருப்பாங்க. அங்க இருக்க டியூஷன் வாத்தியாரு நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்திருப்பாங்க. எத்தனையோ தடவை அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக போராடி இருப்பாங்க. சோ இப்படி ஒரு அபியூஸ் நம்ம ஹீரோயினுக்கு நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு அப்படியே பஸ்ல வராங்க. ஒரு வழியா இப்போ வீட்டுக்கு வராங்க. ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு தோசை மாவெல்லாம் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சின்னதா ஒரு பார்ட் டைம் பண்றாங்க. ஹீரோயினுக்கு ஒரு அன்பா ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க இப்ப வெளியே போயிருக்கிறதாவும் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை தடவை சொல்லிருக்காங்க அவளை சீக்கிரமா 6 மணிக்கு முன்னாடியே வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்டிட்டு இருக்காங்க. இப்ப டியூஷன் எடுக்கிறதுக்காக மேல நம்ம ஹீரோயின் போயிருக்காங்க. அதே இடத்துக்கு ஒரு பயணம் விடுறதுக்காக அடிக்கடி ஒரு ஆள் வருவாரு. அப்படி அந்த ஆள் கூட தான் நம்ம ஹீரோயின் கனெக்ஷன் ஆயிருக்கு. இப்ப இவங்க லவ் எல்லாம் பண்றாங்க. கூடிய சீக்கிரத்துல கல்யாணமுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்ப அந்த ஆள் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. ஹீரோயினோட அம்மா டீ போடுவா இல்ல உப்புமா போடுவான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க இவங்க அப்படியே காதல் கதை போயிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ண இப்ப ஹீரோயினோட தங்கச்சி வந்திருக்காங்க. ஒரு எல்லோ கலர் டி ஷர்ட் போட்டுட்டு வந்ததால ஹீரோயின் பயங்கரமா திட்டுறாங்க. எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது, இந்த எல்லோ கலர் டி ஷர்ட் மட்டும் போடாத அப்படின்னு சொல்லி, கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயின் திட்டிக்கிட்டே இருக்காங்க. சரி இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்க போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் அந்த மாதிரி கடைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருந்தேன். அங்க அபார்ட்மெண்ட் இருந்தது இல்லையா, அந்த அபார்ட்மெண்ட்ல போலீஸ்காரங்க நிறைய பேர் நின்னுட்டு இருந்தாங்க. சோ அதனாலதான் அங்க நின்று பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோயின் அம்மாவும் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த அபார்ட்மெண்ட்ல தான் ஹீரோயினோட அப்பாவும் வேலை பாக்குறாங்க. போலீஸ்காரங்க இருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு ஹீரோயின் அம்மாவுக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஹீரோயினோட அப்பா வரல. அதே அபார்ட்மெண்ட்ல தான் வேற வேலை பாக்குறாரு இல்லையா. ஹீரோ அப்பாக்கு போன் பண்ணாலும் போன் இப்ப சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. என்ன எதுன்னு நான் போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லி ஹீரோயின் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. போய் பார்த்தா அங்க நிறைய பேர் போலீஸ்காரங்களா இருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்டா இங்க ஒரு பொண்ணுக்கு ஏதோ அபியூஸ் நடந்திருக்கு. வெளி மாநிலத்தை சேர்ந்த ஒரு 4 பேர் பண்ணிருக்கிறதாவும் அவங்கள கைது பண்ணதால இப்ப 5ஆவது ஒருத்தவங்க இங்க இருக்கிறதாவும் சொல்லி கால் வந்துகிட்டே இருக்கு. அதே இடத்துல ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க யாரோ பேசிக்கிட்டு இருக்கும் போது இப்ப ரிட்டர்ன் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துல அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருக்கா. ஹீரோயினோட அப்பா இருக்காங்க இல்லையா, அதே அபார்ட்மெண்ட்ல தான் இந்த பொண்ணோட அப்பாவும் வாட்ச்மேனா வேலை பாக்குறாங்க. சோ அவங்க ஏதோ அங்க இருக்கிறதாவும் அங்க போய் பாக்குறதுக்காக இவங்க போறாங்க. ஹீரோயின் பயந்துகிட்டு கூடவே போறாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயம் எதுவுமே ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொல்லல, ஏன்னா தெரிஞ்சா பயப்படுவாங்க சொல்லிட்டு ஹீரோயின் அப்பாக்கு சுகர் இருக்கு. சோ அதனால மாத்திரை இங்கே வச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா எடுத்து கொடுக்குறாங்க. சரி நான் அதை வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். இங்க ஒரு விவாதம் மேல நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல ஹீரோயின் மெடிக்கலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. மெடிக்கலுக்கு வந்து மாத்திரை எல்லாம் ஒருத்தர்கிட்ட வாங்குறாங்க. ஆனா காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஒட்டுமொத்தமா கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் இங்கதான் பக்கத்துல டீச்சரா ஒர்க் பண்றேன், கண்டிப்பா நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த சுகர் மாத்திரையை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. போய் பார்த்தா ஹீரோயின் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவங்க அப்பா அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. இவர் இப்பதான் வேலைக்கு வந்ததாகவும் வந்தவனே பயங்கரமா குடிச்சிருக்கிறதாவும் தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இவர் ஓரமா உட்கார வச்சிருக்காங்க. இந்த ஆளை வீட்டுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் என்னோட அப்பா எங்க எங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. யாருக்கும் எந்த பதிலும் தெரியல. ஆனா பிரம்மானந்தான் சொல்லி அவங்க அப்பா பேரை சொன்ன அடுத்த நிமிஷம் அங்க இருக்கிற ஒரு லேடி போலீஸ் உடனடியா நீங்க போய் எஸ்ஐ பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க நம்ம ஹீரோயின். அங்க இருக்கிற எஸ்ஐ பார்த்து இந்த மாதிரி விஷயத்த சொன்ன உடனே அவர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது பாருமா, அன்டைம்ல நீ ஒரு லேடியா இருக்கிறதால உங்ககிட்ட நான் சொல்றேன், தயவு செஞ்சு உடனடியா நீ வீட்டுக்கு போ. வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டு உங்க அம்மா தங்கச்சி இருக்காங்களா எல்லாரும் கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு எவ்வளவு சீக்கிரமா போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா போயிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன கேட்கிறேன்
நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லும்போது, இத பாருமா, 5ஆவதான ஒரு குற்றவாளி உங்க அப்பா தான் சொல்லி தேடி ஃபாலோ பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணால ஐடென்டிஃபை பண்ணி தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். சோ உங்க நல்லதுக்கு தான் சொல்லும்போது இந்த பொண்ணு பயங்கரமா அழுகுறா. நம்ம ஹீரோ, என் அப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது, எங்க அப்பா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு எவ்வளவோ அழுதுகிட்டு இருக்க போலீஸ்காரரு கடுப்பாயிடுறாரு. உங்ககிட்ட சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்க மாட்டியான்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்டுறாரு. வந்திருக்கிற நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுதுகிட்டே ஒருத்தருக்கு போன் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா அந்த விவாத மலையில நடந்துட்டு இருந்த ஒரு ஆளுக்கு தான் இங்க போன் பண்ணிருக்காரு. இவரு ஒரு பெரிய வக்கீல். அவர் பேசிக்கிட்டு இருக்க நடந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்றாங்க. நான் என்ன ஏதுன்னு இப்ப உடனே கேட்டு சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அங்கே நிக்க வச்சுட்டு உடனே அவர் போன் பண்ணி விசாரிச்சதுல அப்பாவை கஸ்டடியில் தான் வச்சிருக்காங்க, நீ வீட்டுக்கு போ, மத்தபடி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்க ஒரு போலீஸ்காரு சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு எங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பா எங்க இருக்காங்கன்னு தெரியல. அந்த எஸ்ஐ கிட்ட கேட்டாலும் எங்க இருக்காருன்னு அவருக்கும் தெரியலன்றாரு. ஆனா இப்ப சாப்பாடு போகுது இல்லையா, அந்த போலீஸ்கார ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோயின் போனா அவங்க அப்பா உள்ளார கஸ்டடியில வச்சிருக்காங்க. இத பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கோபம். உங்ககிட்ட கேட்டா எங்க அப்பா எங்க இருக்காங்கன்னு தெரியாதுன்னு சொல்றீங்க, ஆனா கஸ்டடியில வச்சிருக்கீங்க, எதுக்காக போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு இருக்க. உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, ஃபர்ஸ்ட் கிளம்புவா அப்படின்னு சொல்லி திரும்பவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெளியே வந்து நின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினோட கல்யாணம் பண்ணிக்கவர் இருக்காரு இல்லையா, அவர் வேற போன் மேல போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப என்ன பண்றது தெரியாம வீட்டுக்கு வந்து படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில ஏதோ கண்ணாடி ஓடையிற சத்தம். ஹீரோயின் ஏஞ்சி வெளியே வந்து பார்த்தா யாருன்னு ஒண்ணுமே புரியல. பேப்பர் போட்டிருக்காங்க, ஆனா வெளியே யார் கல் எடுத்து அடிச்சாங்கன்றது தெரியல. பேப்பரை எடுத்து பார்த்தா அந்த அபார்ட்மெண்ட்ல நடந்தக்கூடிய அந்த பொண்ணுக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவுல 5வது குற்றவாளியாக நம்ம ஹீரோயினோட அப்பா அப்படின்னு சொல்லி பேப்பர்ல நியூஸ் போட்டிருக்காங்க. சோ இத பார்த்த உடனே அந்த பேப்பர்ல எடுத்து போய் உள்ள ஒளிச்சுக்கிறாங்க. நிறைய மீடியாக்காரங்க நம்ம ஹீரோயினோட வீட்டை சுத்த போடுறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லா சேனலையுமே அடிச்சுட்டு அவங்க அம்மா கிட்டயும் தங்கச்சிக்கிட்டு இதை பாருங்க, நான் வராத வரைக்கும் யாரும் வெளியே போக கூடாது, புரிஞ்சுக்கங்க நிலைமைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி எங்க போறதுக்காக முடிவு பண்றாங்க. வீட்டுக்கு வெளியே போன அடுத்த நிமிஷம் மீடியாக்காரங்க நிறைய போட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க அப்பா தான் குற்றவாளின்னு சொல்றாங்களாமே, நீங்க ஒரு டீச்சராமே, டீச்சரா இருந்துகிட்டு உங்க அப்பா எப்படி இப்படி பண்ணலாம் சொல்லி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க ஒரு ஆட்டோல ஏறி நேரா கோர்ட்டுக்கு போறாங்க. சோ நம்ம ஹீரோயின் நேத்து நைட்டு ஒருத்தருக்கு போன் பண்ணாரு இல்லையா, அவர் வர சொல்லிருப்பாரு. சோ அந்த இடத்துக்கு போனோடனே அங்க ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அந்த மெடிக்கல் கார்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு இல்லையா, அவரோட பேரு இந்திரன். சோ அவரு இங்க வந்திருக்கிறாரு. என்ன விஷயம் சார், உங்களுக்கு இந்த மாத்திரைக்கு காசு கொடுக்கணும், அதுக்காக ஃபாலோ பண்றீங்களான்னு சொல்லி காசை நம்ம ஹீரோயின் எடுப்பாங்க. இல்ல இல்ல அதுக்காக நான் வரல, பாலச்சந்திர சார் தான் அனுப்பினாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் ஒருத்தருக்கு போன் பண்ணாரு இல்லையா, அவங்க தான் இவரை அனுப்பிச்சிருக்காரு. பார்ட் டைமா தான் மெடிக்கல்ல வேலை பார்ப்பாரு ஆளு. அப்பா அம்மான்னு சொல்லிக்க யாருமே கிடையாதால இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒழிச்சுக்கிட்டு இருக்காரு. இவரு ஒரு வக்கீல் தான், ஆனா பார்ட் டைம்ல வேலை பார்ப்பாரு. இந்த கேஸுக்காக அவர்கிட்ட கீழே வேலை பார்க்கிற ஒரு அசிஸ்டன்ட் வக்கீல் தான் இவரு. சோ இப்ப மீடியாக்காரங்க நிறைய பேரு ஹீரோயின் அப்பாக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக நிறைய ஜஸ்டிஸ் போர்டு வச்சு நின்னுகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம போலீஸ்கார ஒருத்தர் ஹீரோயினோட அப்பாவை கூப்பிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அட்டாக் பண்ண வராங்க. அதுல ஒரு ஆளு ஹீரோயினோட அப்பாவை கத்தியால குத்தி போட்டு தள்ளுறதுக்கே வராங்க. ஆனா போலீஸ்காரங்களோட பலத்த பாதுகாப்பு இருக்கிறதால அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன அடியில இருந்து தப்பிச்சு போறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ஒரு நியூஸ் ஒண்ணு வந்துருச்சு, ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காங்க. பாலியல் குற்றத்துக்காக எந்த ஒரு அட்வொகேட்டும் இந்த கேஸ் எடுத்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சங்கத்துல இருந்து ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. இதை நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பாலச்சந்திரன் கூப்பிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. என்ன அங்கிள், உங்களை நம்பிதானே நாங்க இருந்தோம், உங்களுக்காக அப்பா எவ்வளவு நாள் வெயிட் பண்ணி உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டு இருக்க. இதை பாருமா, நான் எதுவுமே பண்ண முடியாது, எங்களோட சங்கத்துல இருந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். அதுவும் இல்லாம இந்த கேஸ் ரொம்ப சென்சிட்டிவான கேஸ், இதுக்கு எதிராக நாங்க போறோம்னா எங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஆளு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா பாக்குற வேலை கொடுமே நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட அவர் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே வெளியே வந்து நின்றுட்டு இருக்க. அதே இடத்துல நம்ம இந்திரன் வராரு. ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது பாருங்கம்மா, இந்த மாதிரி பிரச்சனையில நீங்க கோர்ட்டுக்கு கவர்மெண்டா ஒரு வக்கீல கொடுப்பாங்க, கேஸ் எடுத்து நடத்த முடியலாம், கவர்மெண்ட் வக்கீல வச்சு நீங்க கேஸ் நடத்தலாம், நீங்க அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி லொகேஷன் எல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. அங்க போயிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்க இருக்கிறவங்க வக்கீல் கேஷுவலா மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு ரொம்பவே அலட்சியமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எடுத்து நடத்துறதா சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லி நக்கலா பேசிக்கிட்டு இருக்க. இதுவும் செட் ஆகாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த பக்கமா நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. திரும்பவும் அந்த இந்திரனை பாக்குறாங்க. ஆனா ஹீரோயின் எதுவுமே பேசாம போறாங்க. அடுத்தது ஹீரோயின் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு போன் கால் வருது. ஹலோ ஹலோன்னு அட்டன் பண்ணி பேசுறாங்க. புது நம்பரா இருக்கு. சரின்னு கட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போனவனே ஒரு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் காதலிச்சா அந்த காதலன் வந்திருக்காங்க. எத்தனை தடவை உனக்கு போன் பண்றது, போன் எடுக்க மாட்டியா, உன் குரல்ல கேட்கறதுக்காக நான் வேற ஒரு புது நம்பர்ல இருந்து போன் பண்ணுமா, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தல அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே எனக்கு தெரியுது, ஒண்ணு தெரியாமலாம் இல்ல, நான் ஒரு விஷயத்த சொல்றேன், எங்க வீட்டுல எல்லாம் நான் பேசிட்டேன், நீ உங்க பாப்பாவை உங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்க, நம்ம பெங்களூர் சைடு எல்லாமே போயிடலாம், புதுசா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அவர் சொல்லுகிட்டு
நினைச்சுக்கிட்டு இருக்கா, அப்ப என்னோட அப்பா அவரோட நிலைமை அப்படின்னு சொல்லும்போது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நியூஸ் பேப்பர் எல்லாம் பாக்குறல்ல, அவரெல்லாம் வெளியே வரதுக்கான வாய்ப்பே இல்ல, தப்பு பண்ணா நம்ம இந்த ஊர்ல நிம்மதியா வாழவும் முடியாது, அதனாலதான் இது எல்லாத்தையுமே சொல்றேன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, இதுவே உன் அப்பாக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா இப்படிதான் பாதியில விட்டுட்டு போவியா அப்படின்னு சொல்லும்போது, என் அப்பா இந்த மாதிரி பண்ண மாட்டாருன்னு சொல்லி அந்த பையன் சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான கோவம் வருது. உங்க அப்பா பண்ண மாட்டாருன்னு உனக்கு எப்படி நம்பிக்கை இருக்கோ அதே நம்பிக்கை தான் எனக்கு இருக்கு, என் அப்பா அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு, ஏன்னா என் அப்பா கூட நான் 25 வருஷம் இருந்திருக்கேன், என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியும் சொல்லி அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா திரும்பவும் வீட்டு கதவு ஜன்னல யாரோ உடைக்கிறாங்க, வீட்டு செவத்துல எல்லாம் சாணி போட்டு அடிக்கிறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. நியூஸ் மீடியா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேரு அவங்க அப்பா தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. கரண்ட் வேற கட் ஆயிடுது. வெளியே யாரோ கதவு தட்டுற சத்தம், யாருன்னு போயிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் வெளியே போய் பார்த்தா அங்க வந்திருக்கிறது இந்திரன் தான். சோ இந்திரன் தான் இங்க வந்திருக்கிறாரு. இல்லங்க டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டு போனீங்கல்ல, அது இப்ப தீர்ந்திருக்கும், அதை கொடுக்கலாம்னு சொல்லி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சுகர் டேப்லெட்டை எடுத்துட்டு வந்திருக்காரு. அது எனக்கு இல்ல எங்க அப்பாக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம இந்த கேஸை வந்துட்டு நான் வேணா எடுத்து நடத்தட்டுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திரனு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, ஏன்னா யாருமே இல்ல, சரிண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஆனா இப்ப கரண்ட் கட் ஆயிருக்கு இல்லையா, இதுவுமே திருமுனையில யாரோ பிடுங்கி போட்டு வச்சிருக்காங்களாம் கேபிள். சோ அதை நான் போகும்போது சரி பண்ணி விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து நம்ம இந்திரன் போறாரு. போற கொஞ்ச நேரத்துல இங்க கரண்ட் வருது. இப்ப அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. ஹீரோயின் டீச்சரா வேலை பார்த்திருப்பாங்களே ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூல்ல கூட்டு இனிமே உங்களுக்கு இங்க வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பா பண்ண தப்புக்கு புள்ள தண்டனை அனுபவிக்கிற மாதிரி அந்த வேலையை பிடிங்கி விட்டுறாங்க. என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணும் தெரியாம இங்க வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனா பார்த்தா நம்ம இந்திரனுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த பாலச்சந்திரன் தான் வர சொல்லியிருக்காரு. நேர்ல போய் பார்த்தா உனக்கு என்ன கிறுக்கா, இந்த கேஸ நீ எடுக்கிறன்னு சொல்லியிருக்கிற, உனக்குன்னு எந்த ஒரு பேக்ரவுண்டுமே கிடையாது, புரியுது இல்ல, இந்த கேஸ்ல எடுத்தா நீ காணாம போயிடுவா அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டிட்டு இருக்க. இது பாருங்க சார், எனக்குன்னு என்ன இருக்கு, முடிஞ்ச அந்த கேஸ் எடுத்து நான் நடத்துறேன், ஜெயிச்சா ஜெயிச்சுக்க போறேன், ஒரு குற்றவாளிய அப்படின்னு சொல்லி அடையாளம் தான் படுத்திருக்காங்களே தவிர எந்த ஒரு எவிடன்ஸும் அவருக்கு சாதகமா இல்ல, அதனால நான் அந்த கேஸ் எடுத்து நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் முறைச்சிட்டு இங்க இருந்து நம்ம இந்திரன் கிளம்புறாரு. அடுத்து ஹீரோயினுக்கு செலவுக்கே காசு இல்லாம அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் அடகு வச்சு அதுல வர கொஞ்சம் கொஞ்சம் படத்தை வச்சுதான் செலவா பாத்துக்கிட்டு இருக்காங்க. வக்கீல் ஃபீஸ்னு பெருசா இவர் எதுவுமே வாங்கல. இந்த கேஸ் இவர் தான் எடுத்து நடத்துறதால இவருக்கு நிறைய பேரு கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஓட்டுறாங்க. ஆனா இதுமே எதுவும் பொருட்படுத்தாம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. சாப்பிட்டு இருக்கும் போது கூட ஹீரோயினோட அம்மா கிட்ட உங்க வீட்டுக்காரர் எத்தனை வருஷமா வேலை பாக்குறாரு என்ன ஏதுன்னு சின்ன சின்ன டீட்டெயிலா கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பயங்கரமான கோவம் வருது. இந்த கேஸ் நீங்க கையில எடுத்து கிட்டத்தட்ட 4 நாள் ஆக போகுது, இது வரைக்கும் எந்த ஒரு க்ளூமே உங்களால கண்டுபிடிக்க முடியல, பேசாம உங்களால முடியும்னு சொன்னா முடியும்னு ஒத்துக்கங்க, இல்லனா நான் வேற ஆளை ஏதாவது பாத்துக்கிறேன், தேவையில்லாம இந்த மாதிரி சின்ன சின்னதா விசாரிச்சுட்டு இருக்காதுன்னு சொல்லும் போது இதெல்லாம் கேட்கணுங்க அப்படின்னு சொல்லி இவரு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. அங்க இருந்து கடுப்பாயி திரும்ப இப்ப கோர்ட்டுக்கு போறாங்க. இன்னைக்கு கோர்ட்டுக்குள்ள இயரிங் வந்திருக்கு. சோ அங்க நம்ம ஹீரோ எல்லாரும் ரெடி ஆயிட்டு இப்ப போயிட்டு உள்ள உட்காராங்க. உட்கார்ந்த கொஞ்ச நேரத்துல இந்த கேஸ விசாரிக்கிறதுக்காக புது ஜட்ஜா தமிழ்நாட்டிலே முதல் திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதியை இங்க நியமிச்சிருக்காங்க இந்த கேஸ விசாரணை பண்றதுக்காக. இப்ப அசம்பிள் ஆகுறாங்க எல்லாருமே. ஆப்போசிட்ல இருக்கிற வக்கீல் என்ன சொல்றாருன்னா, இந்த குற்றவாளியான 5வது நபர் அவர் தான் அந்த பொண்ணை தப்பா பண்ணிருக்கிறாரு, அது மட்டும் இல்லாம அவங்க 4 பேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 5வது இவர் போய் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு அந்த வக்கீல் சொல்ல, இப்ப இந்த கேஸ விசாரிச்ச போலீஸ்கார கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு 4 பசங்க இருந்திருக்கானுங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தன் எப்பயுமே வாக்கிங்கா ஒரு நாயை கூப்பிட்டு போவான். அந்த நாய் கூட இந்த பொண்ணு அடிக்கடி விளையாடிட்டே இருக்கும், பிஸ்கட் எல்லாம் கொடுக்கும், இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். சோ அப்படி ஒரு நாள் திடீர்னு இந்த மாதிரி அந்த பொண்ணை ஏதாவது தப்பு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இந்த 4 பேர் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டிருக்கானுங்க. அப்படி அந்த நாயை கூப்பிட்டு வரும்போது அன்னைக்கு அபார்ட்மெண்ட்ல யாருமே இல்ல, பொதுவா எல்லாருமே லிப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இவன் நாயை கூப்பிட்டு வருது படிக்கட்டு வழியா போறதால அந்த சின்ன பொண்ணு அங்க வந்திருக்கும். அந்த சின்ன பொண்ணு அப்படியே வாயை பத்தி இவனுங்க தப்பு பண்ணி இருந்திருப்பானுங்க. சோ அதுக்கப்புறம் 5வதா இவரும் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டா, 6 மணிக்கு வேலை விட்டு போற ஒரு நபர் 6:30 மணி வரைக்கும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட சின்ன பொண்ணு கிட்ட இந்த 5 பேரையும் நிக்க வச்சு 5வதா யார் அந்த ஆளு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிருக்குது அந்த ஆளு. இதை விட வேற என்ன சாட்சி வேணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த சின்ன பொண்ணால ரொம்பவே உடம்பு முடியல. அப்போ வந்துட்டு ஒரு டேப்லெட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துதான் அந்த டேப்லெட் போட்டதுக்கு அப்புறம் நார்மலானதுக்கு அப்புறம் தான் ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லியும் போலீஸ்காரங்க சொல்றாங்க. சோ அந்த டீடைல் எல்லாமே அந்த ரிப்போர்ட்ல இருக்கு, படிக்க சொல்லுங்கன்னு சொல்லி எதிர்கட்சியில இருக்கக்கூடிய அந்த நபர் வக்கீல் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க நம்ம இந்திரன் இப்பதான் அதை படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நிறைய விஷயத்த படிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே திட்டுறாங்க, ஒரு கேஸ் ஃபைல கூட இங்க வந்துதான் படிப்பீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. இந்திரன் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்காரு. சில இதை பாயிண்ட் அப்படியே ஹைலைட் ஆகுது. இப்போ அவரு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம ஹீரோ ஏஞ்ச முதல் டைம் அந்த டேப்லெட்டோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி போலீஸ்கார்ட்ட கேட்கிறாரு. அந்த டேப்லெட்டோட பேர் சொல்றாங்க. அது என்ன டோசேஜ் அப்படின்னு சொல்லி
கேட்டா அவருக்கு தெரியல. அது ஒரு ரிப்போர்ட்ல எழுதல. என்ன டோசேஜ் இதெல்லாம் எழுதுவாங்க அப்படி சொல்லும்போது ஒரு மாத்திரையை கொடுக்கும்போது அது எவ்வளவு டோசேஜ், அது யாருக்கு கொடுக்கணுங்கிற ஒரு அளவு இருக்க ரெக்கமெண்டேஷன் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த டேப்லெட் டோசேஜ் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி நீதிபதி கிட்டே கேக்குறாங்க. அவரும் போலீஸ்காரங்க கிட்ட கேட்ட உடனே போலீஸ்காருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த டேப்லெட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது வந்துட்டு மென்டலி ஹெல்த் இஷ்யூ இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு குடிக்கக்கூடிய ஒரு டேப்லெட். அதுவும் இவங்க கொடுத்திருக்கிற டோசேஜ் ஒரு 45 மதிக்கத்தக்க ஒரு நபருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு டேப்லெட். அதை இவங்க சின்ன பசங்களுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம ஓவர் டோசேஜும் கொடுத்திருக்காங்க. இதனால அந்த பொண்ணால சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியாம போயிருக்கும். நிறைய குழப்பங்கள் வரும். முடிவெடுக்கிறதுல தெளிவான சிந்தனை இருக்காது. சில தடவை பிக்ஸ் வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்லி இந்திரன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கிற நம்ம நீதிபதி ஒரு டேப்லெட்டை எந்த ரெக்கமெண்டேஷன்ல எவ்வளவு டோசேஜ்ல கொடுக்கணும் கூட தெரியாம இந்த கேஸ் நீங்க விசாரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்கேன். இங்க நம்ம இந்திரன் வெளியே வராரு. ஹீரோயின் வெளியே தான் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி டோசேஜ் இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லி நமக்கு பாசிட்டிவா தான் இந்த கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது திரும்ப நீதிபதி கூட்டிருக்காங்களாம். இப்போ எதுக்கு கூட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு டாக்டரை வர வச்சிருக்காங்க. சோ அந்த டாக்டரை வர வச்சு அவங்க கிட்ட இந்த டேப்லெட்டை பத்தி விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த டேப்லெட் கொடுத்திருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க சொன்ன உடனே நம்ம இந்திரன் சொன்னார் இல்லையா, அதே விஷயத்தை தான் இவங்களும் சொல்றாங்க. இந்த டேப்லெட்டை கொடுக்க கூடாது, கொடுத்தா சரியான நபரை கூட ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படிங்கறத தெளிவா அந்த டாக்டர் சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த கேஸ் ஒரு 7 நாளுக்கு தள்ளி வைக்கிறதாவும் முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப வெளியே வந்து நம்ம இந்திரனும் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கோர்ட்ல ஜாமீனுக்காக நம்ம இந்திரன் கேட்டிருப்பாரு. ஆனா ஜாமீன் எல்லாம் கொடுக்க முடியாது சொல்லியிருப்பாங்க. ஆனா பாக்குறதுக்கு கூட அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நீதிபதி கிட்டே நம்ம இந்திரன் சொன்னவனே அங்க இருக்கிற போலீஸ்கார கூப்பிட்டு திட்டுறாங்க. ஒரு கேஸ் ஃபைல கரெக்டா ஃபில் பண்ண தெரியல, கரெக்டா டீட்டெயிலா விசாரிக்க தெரியல, இவங்க அலோவ் பண்ண ஏன் விட மாட்டீங்க, சட்டத்துல இதுல இடம் இருக்குல்ல, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு அலோவ் பண்ண விடுறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை அலோவ் பண்றதுக்காக இங்க பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அதே இடத்துல நியூஸ் மீடியால கூப்பிட்டு இந்திரன் இந்த கேஸை எடுத்து நடத்துறதால நீங்க அந்த கேஸை வேற மாதிரி கொண்டு போறதாவும் எதிர்கட்சி கட்சிக்காரரையே அலற விட்டதாவும் சொல்லி பேசிக்கிறாங்களே, என்ன விஷயம், ஒரு மாத்திரையை சொல்லி நீங்க கேஸே திசை திருப்பிட்டீங்களாமே அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போகும்போது கூட உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டவனே, இது பாருங்க பேசாம போறதால தப்பு எங்களுதுன்னு ஆயிடாது, இது வரைக்கும் எங்க அப்பா தான் குற்றவாளின்னு சொல்லி எந்த ஒரு எவிடன்ஸும் ப்ரூவ் ஆகல, அப்படி இருக்கும்போது அவர் தான் குற்றவாளி நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்து முறைச்சிட்டு அவங்களும் கிளம்பி போறாங்க. போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு திரும்ப ஒரு பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த டியூஷன் வாத்தியாரு நம்ம ஹீரோயினை ஒரு இங்க் எடுத்துட்டு வர சொல்லிருப்பாங்க. அந்த இடத்துல போய் எடுக்க போகும்போது அதுகிட்ட தப்பா நடத்துறதுக்காக முயற்சி பண்ணுவான். ஆனா அங்கிருந்து அந்த பொண்ணு ஓடி போயிருப்பாங்க. சோ இங்க கரண்ட் சிச்சுவேஷன்ல காமிக்கிறாங்க. மேல இருக்கிற எஸ்பி எல்லாருமே கூப்பிட்டு இந்த போலீஸ்கார பயங்கரமா திட்டுறாங்க. ஏயா ஒரு கேஸ் ஃபைல ஒழுங்கா உன்னால விசாரிக்க முடியாத, என்னையா இப்படி கோட்டை விட்டு வச்சிருக்கிற, கிளிக்கிளியும் கிளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கும் போது அதே இடத்துல அந்த போலீஸ்கார சார் ஏதோ கொஞ்சம் கவனக்குறைவா விட்டுட்டேன் சார், என்னோட கேர்லெஸ் தான், இன்னும் ஒரு தடவை டைம் கொடுங்க, கண்டிப்பா அந்த பொண்ணோட அப்பாவை நான் வர வச்சு அந்த பொண்ணை ஐடென்டிஃபை பண்ண வச்சு கண்டிப்பா நான் அந்த கேஸை முடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உனக்கு கடைசி வார்னிங்க, இல்ல அப்படின்னா உன வேற எங்கன்னா டிரான்ஸ்பர் கூட பண்ணிடுவோம் ஓகேவான்னு சொல்லுவோன்னே இவரும் ஒத்துக்கிறாரு. இன்னொரு சீன்ல காமிக்கிறாங்க நம்ம கார்கி அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக போயிருக்கிறாங்க. சோ அந்த இடத்துல ஹீரோயினோட அப்பாவை வராங்க. ஆனா அவங்க முகத்தை கூட பார்க்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடிச்சதுல அவங்களுக்கு மண்டையெல்லாம் உடைஞ்சிருக்குது. சோ அங்க நம்ம இந்திரன் நிறைய கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல என்ன நடந்துச்சு அதை கரெக்டா சொல்லுங்கன்னு சொன்னோடனே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அபார்ட்மெண்ட்ல பொதுவா எல்லாம் லிஃப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் படிக்கட்டுல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். அப்பதான் பார்க்கும்போது அந்த பொண்ணு அந்த கோலத்துல நான் பார்த்தேன். ஒரு அப்பனா அந்த இடத்துல என்ன செய்யணுமோ அதை தான் நான் செஞ்சேன்னு சொல்லி அந்த பொண்ணு அப்படியே தூக்கிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அவங்க பொண்ணோட அப்பா இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை கிளீன் பண்ணி தொடச்சி, பாவம் அவங்க பொண்ணோட அப்பா பயங்கரமா அழுதுருக்கிறாரு. இவர் மட்டும்தான் அதை பார்த்திருக்கிறாரு. இந்த ஹீரோயினோட அப்பா தான் பார்த்திருக்காரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே போலீஸ்ல போயிட்டு சொல்லலாம் சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த பொண்ணோட அப்பா வேண்டாம், பொண்ணு பிரச்சனை அப்படின்னு சொன்னவனே வேற வழி இல்லாம அங்க இருக்கவங்க எல்லாரும் சொல்லி கம்பல் பண்ணதால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. அதோட அங்க இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற நம்ம இந்திரன் கிட்ட ஹீரோயினோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்திரன் இன்னொரு கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வழக்கமா நீங்க 6 மணிக்கு வேலை முடிச்சுட்டு போற ஒரு நபர், அப்படி இருக்கும்போது 6:30 மணி வரைக்கும் அந்த அபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த வேலை இருக்குல்ல சார், ஒரு 4 வயசு சோறு சாப்பிடறதுக்குள்ள நம்மள சாவடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகள்லாம் வாங்குவாங்க. அன்னைக்கு 6 to 6:30 அந்த டைம்ல வழக்கமா 6 மணிக்கே போக வேண்டியதான். ஆனா இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்ததால அவன் இன்னைக்கு என்னால வர முடியாதுன்னு சொன்னதால நைட் டியூட்டி சேர்த்து நான் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுச்சு. அதனால வேற வழி இல்லாம அங்க லிஃப்ட் ரூம்ல கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ண, அதனாலதான் போலீஸ்காரங்கள்ட்ட இதை நான் சொல்லிருக்கலாம். ஆனா நான் சொல்லல. சொன்ன அப்படின்னாக்கா அந்த குழந்தைய முதல்ல பார்த்ததுனா தான் இந்த மாதிரி போதையில அந்த குழந்தைய நீ பார்த்திருப்ப, நீ தான் பண்ணிருப்பன்னு கூட ஏன் மேல பழிய போட்டுருவாங்க. ஏற்கனவே பண்ணாத தப்புக்கு என்னென்னலாம் பேசுறாங்கன்னு தெரியுது இல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம்
எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுகுறாங்க. கடைசி வரைக்கும் கார்கியே பாக்கல. கார்கியும் அவங்க அப்பா கிட்ட பேசவே இல்லை. ஆனா போகும்போது ஹீரோயினோட அவங்க அப்பா மட்டும் அம்மா எப்படி இருக்காங்க, தங்கச்சி எப்படி இருக்காங்க, நான் இதை பண்ணலமா, நீயாச்சும் என்ன நம்புமான்னு சொல்லி அழுதுகிட்டே அந்த நபர் போறாரு. போகும்போது தான் கடைசி எட்டி பாக்குறாங்க. சோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அந்த அபார்ட்மெண்ட்ல போயிட்டு விசாரிக்கலாம் சொல்லி அந்த அபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்டா பாக்குறாங்க. ஆனா அபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த அபார்ட்மெண்ட் எதிர்த்தபுல இருக்கிற ஒரு வீட்டுல அதே அபார்ட்மெண்ட் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்கார பொண்ணு ஒருத்தி இருக்கிறார். அந்த பொண்ணுகிட்ட நீங்க அன்னைக்கு யாரையாவது பாத்தீங்களா, வித்தியாசமா ஏதாவது உணர்ந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மாதிரி எதுவுமே இல்ல மேடம், இருந்திருந்தாக்கா கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லிருப்பேனே அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. திரும்ப அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த அபார்ட்மெண்ட்ல ரீசன்ட் டைம்ல யாராவது காலி பண்ணி போனாங்களா அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டாங்க. அன்னைய டேட்ல யாருமே போகல. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கத்துல பாதிக்கப்பட்ட அந்த சின்ன பொண்ணோட அப்பாவா காமிக்கிறாங்க. அவரை பாக்குறதுக்காக அந்த போலீஸ்காரர் வந்திருக்கிறாரு. தனியா கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து அந்த நபரை ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லும்போது இது பாருங்க, என் பொண்ணுக்கு அந்த மாதிரி நடந்த உடனே ஒரு 5 பேர் என் பொண்ணு இந்த மாதிரி நாசம் பண்ணிருக்காங்க தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே உங்க சட்டம் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோ, அவனை கழுத்துல கொக்கையை போட்டு எடுத்து கடல்ல தூக்கி போட்டிருப்பேன். எல்லாம் உங்களோட சட்டம் தான் பாக்குது. அதனாலதான் நான் அமைதியா இருக்கிறேன். என் பொண்ணு என்கிட்ட அப்பான்னு வந்து கட்டிப்பிடிப்பா. ஆனா இப்பெல்லாம் என்ன பார்த்தா ஓன்னு அழக ஆரம்பிக்கிறான். ஒரு பொண்ணோட அப்பாவா இருந்து பாருங்க, அப்பா அதனோட வழி தெரியும் சொல்லும்போது அந்த போலீஸ்காரி எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா சார், உங்களோட வழி என்னன்னு என்னால உணர முடியுது, எனக்கு இந்த ஒரு சான்ஸ் கொடுங்க, அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க சொல்லி ஒரு பெரிய கத்தி எடுத்து அவர் கையில அந்த போலீஸ்காரர் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிறாரு கூட்டு வர்றதுக்கு. இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு மஞ்சள் கலர் நல்ல பிடிக்காது இல்லையா, அவங்க தங்கச்சி டிஷர்ட் போட்டா கூட திட்டுவாங்க பாருங்க. அதே மஞ்சள் கலர் போட்டிருக்கும் போது தான் அந்த டியூஷன் வாத்தியார் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போது அவனை வந்து ஒரு நபர் அடிப்பார். நம்ம ஹீரோயினோட அப்பா தான் வந்து அடிச்சு இனிமே உன்னை நான் பார்த்தனா தொலைச்சிடும் சொல்லி ஹீரோயினை அந்த இடத்துல இருந்து பாதுகாத்து இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபரா ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு சீன்ல அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு இருந்தா இல்லையா, அவங்க வீட்டுல அவங்க அப்பா கிட்ட போயிட்டு பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே இடத்துக்கு இங்க நம்ம ஹீரோயின் அந்த இந்திரனும் போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் பயங்கரமா திட்டுறாரு. ஆனா திட்டினா கொஞ்ச நேரத்துல உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட அப்பா. நம்ம ஹீரோயின் கிட்ட இதை பாருமா, என் பொண்ணை நான் ஆசாசியா வளர்த்தேன், அவளுக்கு அம்மா கிடையாது, நான் தான் எல்லாமே இருந்தேன், எப்பவுமே என்கிட்ட ஆசையை ஓடி வந்து அப்பா அப்பான்னு கட்டிப்பிடிப்பா. ஆனா இப்பெல்லாம் நான் ரூமுக்குள்ள போனாலே என்னை பார்த்து ஓன அழ ஆரம்பிக்கிறான், பயப்படுறான். ஏன்னா முன்னாடி என்ன அப்பாவை உணர்ந்தா இப்ப என்ன ஆம்பளையா பாக்குறான். எப்படிதான் அவனுக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு மனசு வந்துச்சுன்னே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அடுத்த இயரிங்ல என் பொண்ணை கூட்டிட்டு போய் உன் அப்ப தான் 5வது ஆள் அப்படின்னு சொல்லி நான் காமிப்பேன், காமிச்சு அவனுக்கு தக்க தண்டனை நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கத்திட்டு இருக்காரு. கடைசியா போகும்போது கூட அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட உங்க பொண்ணு கிட்ட விட்டு ஒரே ஒரு தடவை பேசட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே போய் பேசுமா என்ன வேணா பேசு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அலோ பண்றாரு. ஆனா போறதுக்கு அடுத்த நிமிஷத்துக்குள்ள அந்த பொண்ணோட மாமங்கார வந்து நீங்க இங்கே வந்துட்டீங்களாடா, உங்களாலதான் இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கழுத்து பிடிச்சி அடிச்சு வெளியே தள்ளி விட்டுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் தடுக்க வராங்க. ஆனா உள்ள கூட பேசுறது கூட அலோ பண்ணல. அடி வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு ஒரு பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. அவங்களும் நினைச்சு பயங்கரமா வருத்தப்படுறாங்க. இந்திரன் எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி அந்த ஆளு பேசுனது எல்லாமே ஞாபகம் இருக்குது. சோ அடுத்த நிமிஷம் அடுத்த ஆள் கோர்ட்ல இயரிங் வருது. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு எவிடன்ஸ் கொடுக்கறாரு. கடைசி நேரத்துல இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் அலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிரில வாதாடுற வைக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா கோர்ட்ல கேஸுக்கு சாதகமா இருக்கக்கூடிய முக்கியமான எவிடன்ஸ் இருந்தது அப்படின்னா சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நீதிபதி சொல்றாங்க. அதே இடத்துல அந்த ஆப்போசிட்ல இருக்கிற வக்கீல ஆமா ஒரு பொண்ணா இருந்தா இல்ல ஒரு ஆம்பளையா இருந்தா புரியும், ரெண்டுமே கலந்திருந்தா எப்படி புரியும் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் முன்னுக்கிறாரு. இது நம்ம நீதிபதிக்கு கொஞ்சம் கோவம் வருது. அந்த எவிடன்ஸ் என்ன அப்படின்னா நேத்து அந்த ஆள் பேசிட்டு இருந்தார் இல்லையா, அதுல ஒரு விஷயம் அவரு சொல்லிருப்பாரு. என்ன அப்படின்னா அந்த பொண்ணுக்கு சுயமா முடிவெடுக்கிறதுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, எல்லாத்தையுமே மறந்துட்டா. இதுன்னு நான் தான் அவருக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு கூட உங்க அப்பாவை ஐடென்டிஃபை பண்ணும்போது கூட என் பொண்ணை நான் தான் இந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லி கொடுத்தேன். அந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டானுங்க. அது மட்டும் இல்லாம திரும்பவும் நடக்கக்கூடிய அடுத்த இயரிங்ல உங்க அப்பா தான் குற்றவாளி, என் பொண்ணு கிட்ட போட்டோ காமிச்சு சொல்லி கொடுப்பேன், அவளும் சொல்லுவோம் உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா பாதிக்கப்பட்ட பொண்ணை இவரை ஐடென்டிஃபை பண்ணல, அவங்களுக்கு ஓவர் டோசேஜ் கொடுத்ததாலும் அவங்க அப்பா சொல்லி கொடுத்துதான் அந்த பொண்ணு அடையாளம் காமிச்சிருக்கே தவிர அந்த பொண்ணா காமிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லி நம்ம இந்திரன் சொல்லி இருக்கிறார். சோ அதே மாதிரி இப்ப அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணை இங்க கோர்ட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இங்க நம்ம ஹீரோனோட அப்பாவை கூட்டு
வந்து நிக்க வச்சிருக்காங்க. சோ அந்த பொண்ணு பார்க்கவே மாட்டேங்குது, பயங்கரமா அழுகுது, அலறி அடிச்சு அப்படியே கீழே விழுகுது. அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணோட அப்பா போயிட்டு தூக்கிட்டு போயிடுறாரு. சோ எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த போலீஸ்காரு முறைச்சிட்டாங்க போறாங்க. இப்ப கோர்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம இந்திரன் என்ன சொல்றாருன்னா, பாத்தீங்களா மேடம், அந்த பொண்ணால ஐடென்டிஃபை கூட பண்ண முடியல. அன்னைக்கு அவங்க அப்பா சொல்லி கொடுத்து அந்த பொண்ணுக்கு அடையாளம் காமிச்சிருக்கிறான். சோ எனவே பாதிக்கப்பட்ட எனது கட்சிக்காரர் நிரபராதின்னு சொல்லி வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டோட கருத்துக்கு கொண்டு போறாங்க. இப்ப கோர்ட்ல இருக்க நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, இதை பாருங்க, அவரு விட்னஸ் தான், அவரு குற்றவாளி இல்ல அப்படிங்கிறதுக்காகவும் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல, அதனால வெளியில விட முடியாது, ஏன்னா பெயில்ல கொடுக்கறேன், பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்ல தினமும் கையெழுத்து போடணும், அடுத்த இயரிங்க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலை ஒன்று போட்டு இப்ப நம்ம ஹீரோனோட அப்பாவை பெயில்ல எடுத்துட்டாங்க. சோ நம்ம ஹீரோ இந்திரனுக்கு கொஞ்சம் சந்தோஷம், அப்படியே வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்க ஹீரோனோட தங்கச்சி எங்க வெளியே போயிருக்காங்க. அதே நிமிஷம் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே போறதா சொல்லி இந்திரனும் நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. அப்ப அந்த சீன்ல பார்த்தா அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட அப்பா கேட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு கதி கலங்கி போகுது. அவர் அங்கிருந்து ஏஞ்சி வரும்போது கையில ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இதை பார்த்தவங்க ரெண்டு பேத்துக்கு பயமாயிடுச்சு, கதவெல்லாம் சாத்துறாங்க. அதே நேரத்துல ஹீரோயினோட தங்கச்சி வெளியே போயிருந்தது இல்லையா, இப்ப அந்த பொண்ணு பின்னாடி வருது. சோ அதை பார்த்த உடனே அந்த பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட அப்பா இந்த குழந்தைய பார்த்து, இதே வயசுதாமா என் குழந்தைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த பொண்ணை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாரு. சோ அவருக்கு மன வரல, அதே இடத்துல கத்திய போட்டுட்டு அங்க இருந்து நடந்து கிளம்பி போயிடுறாரு. இது எல்லாத்தையும் நான் பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சீன்ல அந்த நீதிபதி இருக்காங்க இல்லையா, அவங்கள போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த கேஸ்ல அவர் குற்றவாளி இல்லன்னு சொல்லி இருக்காங்களே அப்படின்னு சொல்லும் போது, இத பாருங்க, நீங்களே எல்லாத்தையும் முடிவு எடுக்காதீங்க, இந்த அளவுக்கு பிரச்சனை வந்தது காரணமே நீங்க தான், நீங்க கொஞ்சம் கரெக்டான நியூஸ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எல்லாம் மேல இடத்துல இருந்து பிரஷர் பண்றாங்க, ஒரு அளவுக்கு கூட கரெக்டான நியூஸ போடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு யாரும் சொல்றது கிடையாது, எதே ஹெட்லைன் அதை தான் வளைச்சு வளைச்சு போட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேமராமேன் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீனா அப்படியே நமக்கு இங்க காமிக்கிறாங்க. ஹீரோயினோட வீட்டுல ஹீரோயினோட அப்பாவை பாக்குறதாக அதே அபார்ட்மெண்ட்ல கடைசியா பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வராம இருந்தார் இல்லையா, அவர் இங்க பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. சோ பேசிட்டு இருக்கும் போது அப்ப கூட அந்த நபர் கிட்ட ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு, அப்பாக்கு என்ன சரக்கு அங்கிள் பிடிக்கும் சொல்லும் போது, இது விடுமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அமுச்சு விட்டுட்டு அவர் கொஞ்சம் கூட்டு போயிட்டு சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. இந்த பக்கத்துல அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு இருந்தது இல்லையா, அந்த பொண்ணோட அவங்க அப்பா இந்த கேஸ் வேணாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டையே காலி பண்ணி கிளம்புறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கத்துல நம்ம கார்கி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அப்பா பயங்கரமா குடிச்சிருக்காரு போல, ரொம்ப நாள் கேப் விட்டதால கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, மேல படுக்க வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, பரவாயில்லமா, உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அவனுக்கு கிடைச்சது வரோம், அவனும் நல்லவன் தாமா, எந்த ஒரு தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின்மே, இதே இடத்துல உங்க பொண்ணு இருந்தாலும் இதுதானே அங்கிள் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாமா, அவ என்ன அவ ஜாலியா இருக்கா, அவ ஏதோ ஒரு பையனை காதலிக்கிறான்னு சொல்லிட்டு நான் மேஜர் ஆயிட்டேன், அதனால எனக்கே சொந்தமா முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பையனோட ஓடி போயிட்டான்னு சொல்லி பயங்கரமா அழுதிட்டு இருக்காரு. என்ன அங்கிள் சொல்றீங்க, ஏதோ நீங்க அலைன்ஸ் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னு சொல்லும்போது, ஆமாமா, அன்னைக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்காக ஒரு பேங்க் மேனேஜரை நான் பார்த்து வச்சிருந்தேன், அவளுக்காக அன்னைக்கு ஃபுல்லாவே நான் லீவ் போட்டு அவ கூட தான் இருந்தேன், ஆனா திடீர்னு மாப்பிள்ள வந்த அடுத்த நிமிஷம் எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கல, அதுவும் இல்லாம அந்த மாப்பிள்ளைகிட்டே போய் நான் வேற ஒருத்தனை லவ் பண்றேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி வீட்டை விட்டு போயிட்டான், என்ன பண்றதுன்னு தெரியாம நீ ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுல தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆளு சொன்னவனே நம்ம ஹீரோயினுக்கு வச்சது ஒரு ஷாக். என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல அவங்க அப்பா என்ன சொல்லிருப்பாருன்னா, தான் கூட வேலை பாக்குறவருக்கு பொண்ணு பார்க்க வரதா சொல்லி லீவு போட்டு போனதாகவும் சொல்லிருப்பாங்க. சோ அதனாலதான் ட்ரிங்க்ஸ் பண்ண 6 to 6 சொல்லிருப்பாரு. அது இல்லாம ஒரு வேலைக்கு வரமாட்டேன்னு சொன்னதா சொல்லி ஹீரோயினோட அப்பா சொல்லிருப்பாரு. ஆனா அது போய் அன்னைக்கு ஃபுல்லா குடிச்சிருந்தாரே தவிர ஆனா வேலைக்கு வந்திருக்கிறதா இங்க சொல்லிருக்கிறாரு. இது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இது ஆரம்பத்துல நீங்க ஏன் சொல்லலன்னு சொல்லி பயங்கரமா நம்ம ஹீரோயின் கோவப்படுறாங்க. இது பாருமா, கோவப்படாதமா, கோவப்படாத, உங்க அப்பதாம இதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பிளாஷ்பேக்கு போகுது. அன்னைக்கு என்ன நடந்தது சொல்லி அவர் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு இவரு அவங்க பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை நடந்த உடனே ஹீரோயினோட அப்பாக்கு போன் பண்ணி இவர் சொல்லிருக்காரு, இந்த மாதிரி என் பொண்ணு ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. சரி அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத, கிளம்பி அப்பார்ட்மெண்ட்டுக்கு வா, சரக்கு அடிச்சா எல்லாம் சரியாயிடும் சொல்லி இவர் தான் கூப்பிட்டு இருக்கிறார். சோ அதே இடத்துக்கு இந்த நபர் வந்துட்டு இருப்பாரு. அப்ப படிக்கட்டுல அந்த பொண்ணோட நிலைமையை பார்த்துட்டு மேல லிப்ட் ரூம்ல இவங்க ஹீரோயினோட அப்பா இருந்திருப்பாரு. சோ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்த கதையெல்லாம் சொல்லும்போது, இது பாரு, நீ போயிட்டு எதுவும் உளறிட்டாத, நீ ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டா குடிச்சிருக்க மாதிரி தெரியுது, குடிச்சியாடா அப்படி சொல்லி கேட்டா, ஆமா மனவழியில என்ன பண்றதுன்னு தெரியல, குடிச்சா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சோ அப்பனாக்கா நீ குடிச்சிருக்கிற, நீ போய் இது சொன்னாக்கா உன் மேல இந்த கேஸ் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீ எதுவும் பண்ணாத, அமைதியாயிரு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க அப்பா தாமா கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த நபர் சொல்லி இருக்கிறாரு. அடுத்த நிமிஷம் ஹீரோயின் எங்க கிளம்பி போற மாதிரி தெரியுது. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல ஹீரோயினோட அப்பா கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடுறதுக்காக ஹீரோயினும் ஹீரோனோட
ஹீரோயினோட அப்பா அந்த வக்கீல் எல்லாருமே போயிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் தனியா போய் யாரையோ கூப்பிட்டு வராங்க. என்னன்னு பார்த்தா அந்த நீதிபதி ஜட்ஜி எல்லாம் வந்திருக்காங்க, போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இங்க வந்திருக்காங்க. என்ன காருக்கு என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அப்பா பேசிட்டு இருக்க ஒரு சின்ன பொண்ணை இங்க கூட்டிட்டு வராங்க. அப்புறம் ஒரு பிளாஷ்பேக் போகுது. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் வந்திருக்காங்க. சோ நம்ம ஹீரோயின் எங்கே கிளம்பி போறதா சொன்னோம் இல்லையா, அந்த பொண்ணு எங்க போயிருக்காங்கன்னா பாதிக்கப்பட்ட பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக போயிருக்காங்க. எவ்வளவு தூரம் அழுதுருக்காங்க. இதுதானா சொல்லி ஒரே ஒரு தடவை காட்டுமான்னு சொல்லி நார்மலா இருக்கும்போது கேட்க, அவர் தான் எத்தனை தடவை சொல்றது, ஏன் என்ன டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லியும் அந்த பொண்ணு சொல்லி இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுதுருக்காங்க. சோ ஹீரோயினோட அப்பா தான் அஞ்சாவதான குற்றவாளி அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடிச்சாச்சு. சோ அந்த பொண்ணு சொல்லி இருக்குது. இப்ப அந்த பொண்ணுக்கு தைரியத்தை சொல்லி, யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லுமா, நான் இங்க பக்கத்திலே இருக்குன்னு சொல்லி அந்த சின்ன குழந்தைக்கு ஆறுதல் சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நார்மலா இருக்கும்போதே ஒரு 5 பேத்தை நிக்க வச்சு அந்த 5ல ஒருத்தரா ஹீரோயினோட அப்பாவை நிக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுது இவர்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அடுத்த நிமிஷம் ஹீரோயினோட அப்பா பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணு அந்த 4 பேரு தப்பு பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த நபர் அந்த பக்கமா படிக்கட்டுக்கு மாடிக்கு லிப்டுக்கு போயிருப்பாரு. சோ போகும்போது இந்த பொண்ணு இந்த மாதிரி நடந்திருக்கிறத பார்த்துட்டு இவரு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டு அதுக்கப்புறம் மாடிக்கு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இடையில அந்த நபர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் இவர் தூக்கிட்டு போய் அந்த பொண்ணோட வீட்டுல விட்டுருப்பாரு. சோ இதுதான் நடந்திருக்கிறது. சோ அதுக்கப்புறம் அந்த ஆளை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. கார்கி அப்படியே எங்க பக்கம் நடந்து வராங்க. சில வருஷத்துக்கு அப்புறம் பல தண்டனைகளை அவர் அனுபவிச்சிருக்காரு. இந்த பக்கம் வெளியே அந்த ஹீரோயினோட தங்கச்சி இருந்தது இல்லையா, அந்த பொண்ணு பெரிய பொண்ணா இருக்கு. அதுக்கான சடங்குகள் எல்லாம் சந்தோஷமா நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் தான் அப்பா தப்பு பண்ணியிருந்தாலும் குற்றம் தான் சொல்லி கரெக்டான நீதியை வாங்கி கொடுத்திருக்காங்க நம்ம ஹீரோயின். இப்போ ஹீரோயினோட தங்கச்சிக்கு நடக்கக்கூடிய சடங்குல கூட பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு தைரியத்தை சொல்லி அந்த பொண்ணு ஓரளவுக்கு தேத்தி நம்ம ஹீரோயின் கொண்டு வந்திருக்காங்க. சோ அதே இடத்துல அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட அப்பாவும் நின்று இருக்காங்க. தப்பு பண்ண அப்பாக்கு தண்டனையை சிறப்பா வாங்கி கொடுத்திருக்காங்க. என்னதான் இந்த மாதிரி குற்றங்களை பண்ணி நிறைய தண்டனைகளை கொடுத்தாலும் இது மாதிரி குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. தண்டனையை கடுமையாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல சட்டங்களை கொண்டு வந்தா மட்டும்தான் பெண் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.